வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, புதுசா நம்மளுடைய மொபைல்ல எப்படி Gmail ஐடி கிரியேட் பண்ணலாம்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பா. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் போடுங்க. அப்பதான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நண்பா. கிளிக் பண்ணுமே டேரெக்டாக க்ரோம் ப்ரௌசருக்குள்ள போய் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி மெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா மெயில் ஐடி ஆர் ஃபோன் இருக்குல்ல நண்பா, அதில் போடலாம். சப்போஸ் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல நண்பா, கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணுமே உங்களுடைய பர்சனல் யூஸுக்கா இல்லை சைல்டுக்கா இல்லை ஒர்க்கார் பிஸ்னஸ்க்கு, உங்களுடைய பிஸ்னஸ்க்கா எதுக்குன்னு கேட்கும் நண்பா. பர்சனல்னா பர்சனல், இல்லை பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் கொடுத்துக்கோங்க நண்பா. கொடுத்தனுமே நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நண்பா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கலாம் நண்பா, அதை கொடுங்க. அது கொடுத்தனுமே நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் பார்த்தீங்கன்னா எந்த மந்த்து நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்னு கேட்டிருக்கு நண்பா. அதில் பார்த்தீங்கன்னா எந்த மந்த்து, என்ன டேட்டு, என்ன இயரில், எந்த வருஷத்தில் பிறந்தீங்கன்னு கேட்கும் நண்பா. அது வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன வருஷமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஜெண்டர் இருக்கு நண்பா. அதில் பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலான்னு கேட்கும் நண்பா. மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கல நண்பா, அதை கொடுங்க. அதை கொடுத்தனுமே உங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் ஒரு மெயில் ஐடின்னு கொடுத்துருக்கணும் நண்பா. இதுலேயே நீங்கள் ஏதோ மெயில் ஐடி கொடுத்துக்கலாம் நண்பா. இல்லை நான் என்னோட நேமில் புதுசாக நான் வேறு ஏதோ மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் இருக்குல்ல நண்பா, அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டுமே உங்களுடைய மெயில் ஐடி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நண்பா. போகிறதுனா போட்டுக்கலாம் நண்பா. மேலே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவங்களே 2 மெத்தடில் கொடுத்துருப்பாங்க நண்பா. அது கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். கிரியேட் ஏ ஜிமெயில் அட்ரஸ் இருக்குல்ல நண்பா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி என்னன்னு போடுங்க நண்பா. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நண்பா நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல நண்பா, அதை கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும் நண்பா, அதை கொடுத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா. மெயில் ஐடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் மொபைலில் நோட்ஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க. நோட்ஸ்னு ஒன்று இருக்கு நண்பா, அதில் போட்டு இதான் மெயில் ஐடி இதான் பாஸ்வேர்டுன்னு போட்டு வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் ஷோ பாஸ்வேர்டு இருக்குது, பார்த்து கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டிங்கன்னா அதில் பாஸ்வேர்டு உங்களுக்கு காட்டும் நண்பா. 2 கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களான்னு காட்டும். அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும் நண்பா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் நண்பா. வெரிஃபிகேஷனுக்கோசரம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க நண்பா. மொபைல் நம்பர் கொடுத்தக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்னு இருக்குல்ல நண்பா, அது கொடுங்க. அது கொடுத்தனுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஒரு கோடுன்னு ஒன்று வந்திருக்கும் நண்பா. நம்மளுடைய மெசேஜுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் மாதிரி வந்திருக்கும் நண்பா. அந்த கோடை வந்து இதில் போடுங்க. கோடு போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க நண்பா. நெக்ஸ்ட் கொடுத்துமே உங்களுடைய ரெக்கவரி மெயில் ஐடி கேட்கும் நண்பா. சப்போஸ் இந்த மெயில் ஐடிக்கு இது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ரெக்கவர் மெயில் ஐடி உங்களோட ஃபேமிலி ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ யாரதோ ரெக்கவர் மெயில் ஐடி கொடுத்துருங்க நண்பா. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க நண்பா. இப்போ உங்களுடைய ஜிமெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு நண்பா. கிரியேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கீழே வந்து அக்ரி கொடுத்துருங்க நண்பா. இப்போ உங்களுடைய மெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு நண்பா. இந்த மெயில் ஐடி வச்சு நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஆப்பில் ஓப்பன் பண்ணாலே மெயில் ஐடி கொடுத்தா நண்பா டவுன்லோட் பண்ணால். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் மெயில் ஐடி இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க நண்பா. மெயில் ஐடியில் எப்படி பாஸ்வேர்டு மாற்றணும்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நண்பா. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நண்பா. மேலேயும் உங்களுக்கு தெரியும், வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் பாஸ்வேர்டு எப்படி மாற்றலான்னு நான் சொல்லியிருக்கேன் நண்பா. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நண்பா. எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும்.